91 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகற்றும். 91:8 என்ன வாசிக்கிறோம்? உன் கண்கள் அதை காணும். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்க்க உன் கண்ணு? அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மே மாசத்துல கத்து பேசுற திருவள்ளுவர் பேசுற கத்தோட வார்த்தை என்ன? நீ அதை காண போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை காண போகிற? இதை ஒன்று பார்க்க போற. அதிலே சொல்லுங்க. உலகத்தை பார்க்க போதில்ல, மாம்சத்தை பார்க்க போதில்ல, இச்சையை பார்க்க போதில்ல. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய மகிமையை பார்க்க போறேன். அதில் சொல்லுங்க. ஒரு மனுஷன் சொல்றா, அல்லேலூயா, நீ என்னை காண்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகற்றும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 14 வாசிக்கலாம். அதில் 14 வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவரை வனாந்தரத்திலே 14 வாசிக்கிறீங்களா? ஆகையால் அந்த தெருவுக்கு பெயர் லகாயோ எனப்பட்டது. 13 வாசிங்க. இங்கே போயிட்டீங்க. அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை இவரிடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால். அதில் சொல்லுமா? சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த மே மாசம் திருவிழா என்ன காண போகிற? திருவிழா சாப்பிட்ட பிற்பாடு கர்த்தருடைய முகத்தை பார்க்க போகிற, ஜெபத்துல பார்க்க போகிற, ஊழியத்துல பார்க்க போகிற, தனிப்பட்ட வாழ்க்கை இயேசு சந்திக்க போகிற. அதான் வசனம் வாசிக்கிறோம். ஆதாரமா சொல்றாங்க, ஓடிக்கொண்டு போகிறாங்க. மனுஷனுக்கு பெரிய பாரம், மனுஷனுக்கு பெரிய வருத்தம் இருக்கிறது. நான் வாழ்க்கை முடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறா. கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆகாரே, எங்க புறப்பட்டு போற? எங்க வருகிற? ஏன் பயப்படுகிற? அந்த வார்த்தை கேட்ட ஆகாருக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் உண்டாயிற்று, ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிற்று, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. அதான் வசனம் வாசிக்கும். எங்கே ஒரு ஆகாரே, ஏன் பயப்படுகிற? நான் உன்னை உயர்த்த போகிறேன், குடும்பத்தை உயர்த்த போகிறேன், ஏன் பயப்படுகிற? இந்த வார்த்தை கேட்ட ஆகாருக்கு திருமணம் பண்ண வீட்டுக்கு தங்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஆகாருக்கு சொல்ற வார்த்தை, என்னை காண்கிற தேவன் இடத்துல கண்டிருக்கிறேன். உங்களை கர்த்தர் காண போறாரு. எதை பார்க்க போறது? மே மாசம் திருமண பிற்பாடு கர்த்தருடைய முகத்தை பார்க்க போகிறேன். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வல்லமைகளை பார்க்க போகிறேன், கர்த்தருடைய கிருபைகளை பார்க்க போகிறேன். அதான் வசனம் வாசிக்கும் 98 நீ அதை காண்பாய். எதை காண போகிற? உலகத்துக்குரிய மாம்சத்தை அல்ல, இச்சை அல்ல, பாவத்தை அல்ல. உன் கண்கள் கர்த்தரை காண போகிறது. உன் கண்கள் தேவனுடைய மகிமையை காண போகுது. உன் கண்கள் அற்பத்தை காண போகிறது. உன் கண்ணுக்குள்ள பெரிய அற்பத்தை பார்க்க போது நீ மனசுக்குள்ள சிந்தையில சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, உடைந்து உட்கார்ந்து இருக்கிற, ரொம்ப கட்டப்பாய் உட்கார்ந்து இருக்கிற, எழுதுக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிற, பாட முடியாம உட்கார்ந்து இருக்கிறோம், ஜெபிக்க முடியாத உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களுடைய வசனம் இருக்கிறது. உன் கண்களை காண போகிறது. எதை காண போகுது? உன்னை காண்கிற ஆண்டவரே, நீ காண போத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க யோசிக்கலாம், ஏசப்பா அது வெளிப்படுவாரா? ஏசப்பா பார்க்க முடியுமா? ஏசப்பா மகிமையை பார்க்க முடியுமா? வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? பெரிய பெரிய பாஸ்தா பார்க்க முடியும், நான் பார்க்க முடியுமா? எல்லாருக்கான தென்படுவது நிச்சயமாகவே. பிறந்த குழந்தை முதல் கொண்டு வளர்ந்திருக்கிற நமக்கு எல்லாருக்குமே கர்த்தருடைய மகிமை கர்த்தர் காண செய்வாரு. அவருக்கு பட்சபாதம் இல்லை, அவருடைய ஏற்றத்தாழ்வு இல்லை. இயேசுக்குள்ள இறங்கி வருவாரு. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் கண் எதுவோ பார்க்குதப்பா, நான் உண்மை பார்க்கிறேன், உண்மை பார்த்துட்டா நான் உலகத்தை பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை காண போறீங்க. இந்த திருவிருந்துக்கு பிற்பாடு இயேசுவை காண போறீங்க. அவரை நீங்க பார்த்த உடனே மனசுக்குள்ளே பெரிய சந்தோஷம் உண்டாகும், பெரிய சமாதானம் உண்டாகும், ஒரு பெரிய ஆதரவு உண்டாகும், ஒரு பெரிய மகிமை கிடைக்கும் உங்களுக்கு. அதே சொல்லுங்க. ஆதாரமா சொல்றாங்க, என்னை கர்த்தர் கண்டுட்டாரு, என்னை காண்கிற தேவனை விட்டு கண்டிருக்கிறப்பா. உன்னை கர்த்தர் காணசி தேவனா இருக்க போறாரு. கர்த்தருக்கு என்ன பேர் வச்சா? லகாயோவின் பெயரிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் உயிருள்ள கர்த்தர் ஆகாரை கண்ட ஆண்டவர் அதே கர்த்தர் உண்மையை பார்க்க போறாரு. தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஆகாருக்கு அந்த மகிமை வெளிப்படுதான். உட்கார்ந்து கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? கர்த்தரை வெளிப்படுத்த முடியாதா?
கர்த்தரை பார்க்க முடியாதா? நிச்சயம் ஆண்டவரை பார்க்க முடியும். நீ முட்டி போட்டு செபிக்கிற உன் ஜெபங்களே கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் மகிமை இறங்கி வரும். கர்த்தர் பிரசனம் இறங்கி வரும். அவர் மகிமையை பார்த்து ஒரு முகத்தை பார்த்துவிடும். அவர் முகத்தை பார்த்த பிற்பாடு ஒரு மனசுல பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், பெரிய சந்தோஷம் உண்டாகும், பெரிய சமாதானம் உண்டாகும், பெரிய ஆறுதல் கிடைக்கும். அவரை பார்த்த உடனே ஆகாருக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. தன் வாழ்க்கை முடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். யாரும் இல்லையே. ஆபிரகாம் கைவிட்டுட்டார், சாரமா துரத்தி விட்டுட்டாங்க. ஓடிக்கொண்டிருக்கிறார். என் முடிவு என்னன்னு சொல்லிச்சு. கர்த்தர் ஸ்டாப் பண்றார். எங்க ஓடுகிற? சாவ போறியா? செத்துற போறியா? இல்ல உலகத்தோட ஓடி போறியா? போச்சுட போறியா? சபையை விட்டு நில்ல. அங்கே திரும்ப போ. எங்க போ? அது ஸ்டார்டிங். திரும்ப போ. நான் அவனை உயர்த்துறேன். சபைக்கு வந்து என்ன கிடைச்சது? எனக்கு எல்லாம் வெறுமையா இருக்குது, கஷ்டமா இருக்குது. எனக்கு போ. திரும்ப நான் அவனை உயர்த்துறேன். இந்த காண்கிற கர்த்தர் தான் இங்க சபையில உலாவிட்டிருக்கிறார். ஒரு நிலைமை காண்கிற கர்த்தர். சில சமயத்தில் பொழுதுக்குள்ள பெரிய ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் உண்டாகும் பொழுது நம்மளால் ஜெபிக்க முடியல. பட் நோ ப்ரேயர், நோ வர்ஷிப், நோ பிரைசிங், எல்லாம் எவ்ரிதிங் லாஸ். பட் இது ஒன் திங் எவ்ரிபடி நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் எதுவும் தம்பிகிட்ட பேசுறேன். தம்பிகிட்ட நான் போகிற பாதையில் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், தோல்வி வரும், எதுவும் நடக்க சொல்லிட்டு ஃபீலிங் வரும். நம்ம ஒழுங்கத்தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை யோசிப்போம். நோ லுக்கிங் பேக், நோ டர்னிங் பேக். எனக்கு ஒன்லி ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ அவரை பார்க்க 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 எத்தனை காற்று வீசினாலும் நிற்க விட மாட்டேன். பேதுரு கடல் நடந்த உண்மை, ஏசப்ப கட்டமாக நடந்த கடல் மேல. ஆனா போயிட்டே இருந்தான். சர்ச் ஆலையை திரும்பி பார்த்தான். ஐயோ, அரை வயசுல கொத்துக்கு எவ்வளோ போயிட்டான். நிற்கிற யோசிப்பு கரெக்டாக பார்த்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணியிருந்தா கீழே வந்துருக்க மாட்டான். போனா நடந்த ஒரு ஸ்டெப் நடந்த கொஞ்சம் போனான். திருப்பி அந்த அலை வீசுது. அப்படி தலைக்கு ஐயோ மடிஞ்சு போக போறணும் பயம் உண்டாயிடுச்சு. ஐயா தான் பேச போற பிரசங்கத்தை நான் சும்மா ஒரு சின்ன ஒரு ஊர்காப்பால ரெட்டிங் கத்தரை ஸ்தோத்திரம் கொடுக்கிறேன். ஐயா சொல்லுவோம். அப்போ நீ காண்பாய் என்று வாசித்தோம். 91 என்ன காண போறீங்க? உயிருள்ள கர்த்தரை காண போறீங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீ அவரை பார்த்துட்டு பிறகு சந்தோஷமா துக்கமா இருக்கவே மாட்டேன். சந்தோஷமா இருக்கு. என்ன வந்தாலும் சரி, எனி ப்ராப்ளம், எனி ஈவல் ப்ராசஸ், எந்த கஷ்டம் வந்தாலும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. சின்ன மீன் தான். Praise the Lord. அதையே தாண்டி போயிட்டே இருக்கு. சின்ன மீன் தான். யாருக்கு என்ன சக்தி எப்படி கிடைச்சது? பெரிய துடுப்பை தள்ளுறோம். அதையே இல்லையா? படகுல போகும்போது பெரிய துடுப்பு தள்ளுறோம். சாதாரண ஒரு சின்ன மீன் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. அலையை how is going, how is possible? அதான் வல்லமை. உடம்புல ஒண்ணுமே இல்லை, சின்னதாக இருக்கும். அதையை தாண்ட முடியுமா? நெருக்கத்தை தாண்ட முடியுமா? பிரச்சனை கிராஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதை பார்த்துனே கிராஸ் பண்ணிடு. அதை பார்த்துனே தாண்டி போயிட்டே இருக்கு. நீ அவரை பார்த்தனா கீழே வந்து உன்னை நீ பார்த்தா கீழே வந்துடுவேன். உன்னை பார்த்தா நீ கீழே வந்துடுவேன். தலைக்கணும் சோர்வை நீ பார்த்து கீழே வந்துடுவேன். ஆண்டவரே, நான் எப்படி சொன்னேன், சில தம்பி பேசுகிறேன். சிறப்பு ஒரே வாரம் சொல்லுவேன். சாப்பிட ஒரு நாளைக்கு சேசில் செத்துருப்போம். நான் சொன்னேன், தம்பி கஷ்டம் பார்க்காது, செத்துரு ஆண்டுங்க நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் சொல்லுவேன், இங்கே இருந்தால் அவர் கூட இருக்கும்போது அங்கே போனால் கூட நீ அதான் முடிஞ்சு போச்சு. ஐயோ என்ன ஆகிடும் ஏதாயிடும். நான் பஸ்ஸில் போகிறேன், கோயிலில் போகிறேன், காரில் போய் நடந்து போகிறேன். பேசலாம். ஒரு 2 days தம்பி கூட வந்து அவன் இடத்துக்கு ஒரு சின்ன ஜெபிக்கிறது. ஏன்னா இந்த வழியா வர இப்படி காட்டலாம் போகுது, எப்படி போகிறேன்? நான் சொன்னேன், டெய்லி வழி தான் போகிறேன். என்ன பயப்படுறேன்? இதெல்லாம் எதுக்கு பயமாகுதுதான். நான் டெய்லி வழி தான் போயிட்டு வரேன். 2 wheeler லாரி ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், செத்து போனால் என்ன, கூழ் கூட என்ன, மகிழ பேசியா இருக்கும். இந்த நம்பிக்கை வந்துட்டாலுமே நீ எதுக்கு பின் வாங்கவே மாட்டேன். நல்லா கவனிச்சிங்க. கத்து அழைப்பு கொடுத்தாருன்னா அது நிறைவேற வரைக்கும் சாவே மாட்டேங்குது. நம்பிக்கை தியாகிய உங்களுக்கு கை உயர்த்த மாட்டீங்களா? சைடில் பார்த்துக்கிறீங்களே, நல்லா கவனிச்சு. ஒரு
கர்த்தர் அழைப்பு கொடுத்தாரு, அதை முடிச்சு ஆமீன் பிறகு சாதனம். இதுக்கிடையில வியாதி வரும், கஷ்டம் வரும், எல்லா பிரச்சனையும் சந்திச்சுட்டே இருக்கும். பட் இன்னும் ஒன் திங் எவ்ரிபடி, ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவரே என் தன்னை முடிக்க விழுனா கூட அங்கே தீர்மானம் ஆகணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு தன்னை முடிக்க கொட்டுனா கூட பரலோகம் தீர்மானம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அந்த வல்லம் மட்டும் இருக்குதா? நம்பிக்கை மட்டும் இருக்குதா? விசுவாசம் மட்டும் இருக்குதா? சொல்லுங்க. நிறைய பேர் யோசிக்கும், என் பிள்ளை யார் காப்பாற்றுவாங்க, என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க? உன் சோறு போட்டு காப்பாற்ற ஏசு ரெடியா இருக்குது. விசுவாசம் சாங்க முடிச்சிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன் பாரு, எந்த கம்பெனியில் வேலை செய்யல, எந்த இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கல, கண்ணை முன்னே முடிஞ்சு போச்சு, பாசமா அவ்வளோதான் கஷ்டம். ஆனால் நம்பிக்கை இருக்கு, அந்த பாசமாக போச்சு, சூப்பராக போச்சு பாரு.